வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரகண்டில் திருவள்ளுவர் சிலை மீண்டும் நிறுவப்பட்டது. தருண் விஜய் தகவல். அப்துல் கலாம் நினைவிடம் அடிக்கல் நாட்டு விழா வரும் 27 நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு. மருத்துவ நுழைவுத் தேர்வை அங்கீகரிக்கும் சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேறியது. RSS தொடர்பான ராகுல் காந்தி பேச்சு மன்னிப்பு கோர மாட்டார் என காங்கிரஸ் கருத்து. உத்தரகண்டில் திருவள்ளுவர் சிலை மீண்டும் நிறுவப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா MP தருண் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நாமக்கல்லில் வடிவமைக்கப்பட்ட 12 அடி உயர திருவள்ளுவர் சிலை ஜூன் 29ஆம் தேதி ஹரித்வாரில் நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டது. திருவள்ளுவர் சிலையை கங்கை கரை ஓரமாக நிறுவ சாதுக்களின் ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து கங்கைக்கரை அருகே உள்ள மாநில அரசு பொதுப்பணித்துறை விருந்தினர் இல்ல வளாகத்தில் தற்காலிகமாக நிறுவ உத்தரகண்ட் அரசு முடிவெடுத்தது. உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ராம்நாயக், மேகாலய ஆளுநர் சண்முகநாதன் மற்றும் தமிழறிஞர்கள் முன்னிலையில் சிலை திறந்து வைக்கப்பட்டது. எனினும் திருவள்ளுவர் சிலையை மரியாதைக்குரிய வகையில் பொது இடத்தில் நிறுவ வேண்டும் என நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே திருவள்ளுவர் சிலை அகற்றப்பட்டு பிளாஸ்டிக் உரை போட்டு கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படம் வெளியானது. தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் மத்தியில் இந்த புகைப்படம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தில்லி முத்தமிழ் பேரவைத் தலைவர் முகுந்தன் தலைமையில் தமிழ் சங்க பிரதிநிதிகள் உத்தரகண்ட் முதல்வர் ஹரீஷ் ராவத்தை சந்தித்தனர். ஒரு வாரத்திற்குள் திருவள்ளுவர் சிலை முக்கிய இடத்தில் நிறுவப்படும் என அவர்களிடம் ஹரீஷ் ராவத் உறுதியளித்தார். இதனிடையே உத்தரகண்ட் முதல்வருக்கு கடிதம் எழுதியதை அடுத்து திருவள்ளுவர் சிலை மீண்டும் நிறுவப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா மாநிலங்களவை உறுப்பினர் தருண் விஜய் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் இதை தெரிவித்துள்ளார். ஜனநாயக அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்த தமிழக மக்களுக்கு நன்றி என்றும் தருண் விஜய் கூறியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டெரிக் ஓ பிரையன் அப்துல் கலாம் நினைவிடம் பராமரிக்கப்படாமல் இருப்பதாக மாநிலங்களவையில் குற்றம் சாட்டினார். இதற்கு அதிமுக MPக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் இது பற்றி மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் விளக்கமளித்தார். அப்போது பேசிய அவர், அப்துல் கலாம் நினைவிடம் கட்டும் பணியில் தமிழக அரசு முழு ஆதரவை வழங்கி வருவதாக தெரிவித்தார். நினைவிடம் அமைக்க மத்திய அரசு தரப்பில் 5 ஏக்கர் நிலம் கேட்கப்பட்டதாக தெரிவித்த அவர், தமிழக அரசு 1.8 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி தந்துள்ளதாக கூறினார். எனினும் வரும் 27ஆம் தேதி அப்துல் கலாம் நினைவிடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நிச்சயம் நடைபெறும் என தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வை அங்கீகரிக்கும் சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது நாளான நேற்று இந்திய மருத்துவ கவுன்சில் திருத்த சட்ட முன்வரைவு மற்றும் பல் மருத்துவர்கள் சட்ட திருத்த முன்வரைவை மத்திய அமைச்சர் JP நட்டா மக்களவையில் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், மருத்துவ படிப்புக்காக பல்வேறு தேர்வுகள் நடத்தப்படுவதற்கு முடிவு கட்டுதல், வெளிப்படையான தேர்வை உறுதி செய்தல், மாணவர்கள் சுரண்டப்படுவதை தடுத்தல் போன்ற காரணங்களுக்காக இந்த சட்ட முன்வரைவு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொது நுழைவுத் தேர்வு மூலம் தமிழகத்தில் இருக்கும் இடஒதுக்கீடு முறை எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்றும், தமிழக மாணவர்கள் அந்த மாநிலத்திற்குள் மட்டுமே போட்டியிடும் வகையில் இந்த தேர்வு அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Madam, I beg to move for leave to introduce the Indian Medical Council Amendment Bill 2016. I rise to lay on the table an explanatory statement, Hindi and English, showing reasons for immediate legislation by promulgation of the Indian Medical Council Amendment Ordinance 2016. இந்த சட்ட முன்வரைவுக்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. எனினும் சட்ட முன்வரைவு தொடர்பாக சில சந்தேகங்களையும் கோரிக்கைகளையும் அந்த கட்சி MPக்கள் தெரிவித்தனர். அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சட்ட முன்வரைவு மீதான சில திருத்தங்கள் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
ஆர்எஸ்எஸ் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கோர மாட்டார் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பே காரணம் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ராகுல் காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், கேட்க தவறினால் அவர் மீது குற்றவியல் விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். குறிப்பிட்ட ஒரு அமைப்பை இழிவுபடுத்தும் வகையில் ராகுல் காந்தி பேசியது தவறு என்றும், வரும் 27ஆம் தேதிக்குள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீதிமன்ற உத்தரவு பற்றி கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ரேணுகா சௌத்ரி, நீதிமன்ற உத்தரவை காங்கிரஸ் கட்சி மதிப்பதாக தெரிவித்தார். कि कोर्ट का आदेश को हम बहुत मर्यादा देते हैं, गरिमा देते हैं, हम उसका रेस्पेक्ट करते हैं, हम मान लेंगे जो भी कोर्ट कहेगी, वो अलग बात, मगर इट्स ओनली एन ऑब्जर्वेशन. तो बट आई वांट टू नो, इज इट द सेम यार्डस्टिक कि सबके लिए ये लागू हो? क्योंकि अगर थोड़ा आप रिवाइंड करके रिप्ले करेंगे, आप देखेंगे कि इसी सरकार के इन्हीं मंत्रियों ने क्या क्या कहा है. எனினும் ராகுல் காந்தி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கோர வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்தார். மேலும் ராகுல் காந்தி தனது கருத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றங்களுக்கு ஆங்கிலத்திலும் அதே பெயர்களை சூட்ட வகை செய்யும் சட்ட முன்வரைவு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 3 உயர்நீதிமன்றங்களும் ஆங்கிலத்தில் மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா ஹைகோர்ட் என அழைக்கப்பட்டு வருகின்றன. இந்த உயர்நீதிமன்றங்களை ஆங்கிலத்தில் குறிப்பிடும்போது சென்னை, மும்பை, கொல்கத்தா என அழைக்க வகை செய்ய வேண்டும் என அந்தந்த மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்தன. இதனையடுத்து உயர்நீதிமன்றங்களின் பெயர் மாற்ற சட்ட முன்வரைவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மக்களவையில் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், உயர்நீதிமன்றங்கள் அமைந்துள்ள நகரங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார். மாநில மொழியில் ஒரு மாதிரியும் ஆங்கிலத்தில் ஒரு மாதிரியும் அழைக்கப்படுவதை மாற்ற வேண்டும் என அந்தந்த மாநிலங்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களின் கோரிக்கையின் அடிப்படையால் சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்படுவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். Shri Ravi Shankar Prasad ji to introduce the bill. Madam, I beg to move for leave to introduce a bill to alter the names of the high courts of Bombay, Calcutta and Madras. காஷ்மீர் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக விளக்கமளிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் காஷ்மீர் மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த பர்ஹான் வானி காவல்துறையினருடன் ஏற்பட்ட மோதலில் கடந்த 8ஆம் தேதி கொல்லப்பட்டார். இதனை கண்டித்து மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. இதில் 46 பேர் பலியானார்கள், 1000க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இதனையடுத்து கடந்த 9ஆம் தேதி முதல் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 12வது நாளாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. கடைகளும் வர்த்தக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் கூடுதல் பாதுகாப்பு படை மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே காஷ்மீர் வன்முறை சம்பவம் தொடர்பாக விளக்கமளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து போட்டியிடுமாறு தேமுதிக, தமாக கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்க வாய்ப்புள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். மேயரை கவுன்சிலர்கள் தேர்வு செய்யும் புதிய நடைமுறை கைவிடப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிட தேமுதிக, தமாக கட்சிகளை அழைக்கவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகம் மற்றும் கேரளத்தில் தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதி
பகுதியில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பதுக்கி வைக்கப்பட்ட சிகரெட் பாக்கெட்டுகள் பறிமுதல், காவல்துறையினர் விசாரணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உதகையில் 50 ஆண்டுகளுக்கும் மேல் ஆக்கிரமிப்பில் இருந்த நகராட்சிக்கு சொந்தமான 13 ஏக்கர் நிலம் நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்கப்பட்டது. உதகை அருகே ஃபட்வயர் என்ற இடத்தில் நகராட்சிக்கு சொந்தமான 13 ஏக்கர் விளைநிலம் 1960ஆம் ஆண்டில் குத்தகைக்கு விடப்பட்டது. பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த அவர்களிடம் குத்தகை தொகையை அதிகரித்து வசூலிக்க 2004ஆம் ஆண்டு நகராட்சி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதை எதிர்த்து குத்தகைதாரர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உதகை நடுவர் நீதிமன்றம் குத்தகை தொகையை உயர்த்தியது சரி என்று தீர்ப்பளித்தது. இதையடுத்து மறு ஏலம் விடப்பட்ட பின்னரும் அவர்கள் நிலத்தை விட்டு வெளியேறாததால் நீதிமன்ற உத்தரவுப்படி நகராட்சி ஊழியர்கள் வேலியை அகற்றி புதிய குத்தகைதாரரிடம் ஒப்படைத்தனர். ஃபட்வயர் இடம் நகராட்சிக்கு சாதகமாக தீர்ப்பாச்சு. அதில் பழசு 12.80 ஏக்கருக்கு 1,05,000 ரூபாய் தான் வருமானம் வந்தது. இப்போ ஏலம் விட்டதில் 17,75,000 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு ஒரு வருஷத்துக்கு. அது இப்போ பழைய குத்தகைதாரர்களிருந்து இப்போ மீட்டு இப்போ புதிய குத்தகைதாரர்களுக்கு ஒப்படைக்கிறோம். அதனால் 17 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது வருவாய். இது ஏற்கனவே ஏலம் எடுத்தவங்களாம் ஒரு 4,000, 5,000 ரூபாய் இப்படிக்கு தான் ஏலம் எடுத்திருந்தாங்க சார். இப்போ இது ஒரு 1,50,000, 1,45 லட்சம், 2 லட்சம் ஒரு ஏக்கர் ஒரு ஆண்டு காந்தாயம் அவ்வளவு எடுத்துட்டாங்க சார். நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் வாங்கி அவங்களுக்கு ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கோம் சார். மதுரையில் இளைஞர் ஒருவர் பட்ட பகலில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் மக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை வில்லாபுரத்தை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று பிற்பகலில் முத்துக்குமார் நல்ல தம்பி தோப்பு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர் மீது சிலர் மிளகாய் பொடியை தூவியுள்ளனர். இதில் நிலைகுலைந்த முத்துக்குமாரை அவர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் முத்துக்குமாரின் உடலை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். முத்துக்குமார் கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக அதிமுக நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இரு தரப்பினரும் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. திமுக இளைஞரணி நிர்வாகி கிரண் என்பவரை நகராட்சி அதிமுக உறுப்பினர் ஆறுமுகம் நேற்று அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து மாப்போசி சாலை, அரக்கோணம் சாலைகளில் கடைகளை அடைக்க சொல்லி வற்புறுத்திய திமுகவினர் மறியலிலும் ஈடுபட்டனர். பேருந்துகளின் கண்ணாடிகள் கல்வீசி தாக்கப்பட்டன. இதற்கு போட்டியாக அதிமுகவினரும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் 2 மணி நேரத்துக்கும் மேல் சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பாம்பாற்று கழிமுக பகுதியில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண பள்ளியை தொல்லியல் துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி, பெரியபட்டணம், மேலக்கிடாரம், கீழசீத்தை, கீழசாக்குளம், பசும்பொன் உள்ளிட்ட பகுதிகளில் சமண தீர்த்தரங்கங்களின் சிற்பங்கள் கிடைத்துள்ளன. இதன் மூலம் சங்க காலம் தொட்டே ராமநாதபுரத்தில் சமண மதம் பரவி கிடந்ததை அறிய முடிகிறது. தொண்டி அருகே பாம்பாற்றின் கழிமுக பகுதியில் உள்ள இடைய மடத்தில் 9ஆம் நூற்றாண்டு சமணப்பள்ளி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தீர்த்தரங்கர் பார்சுவநாதரின் புடைப்பு சிற்பம், மானஸ்தம்பம், பாத வழிபாடு, கல்லாலான சித்த சக்கரம் ஆகியன இங்கு இருந்ததால் இது சமணப்பள்ளி என்பது தெரியவந்துள்ளது. இதை பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்க தொல்லியல் துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சமண தீர்த்தங்கரான 23ஆம் தீர்த்தங்கரான பார்சுவநாதரின் சிற்பத்தையும் மற்றும் மானஸ்தம்பம் மற்றும் பாத கோயிலை அடிப்படையாக கொண்டு இது ஒரு சமணப்பள்ளியாக இருந்திருப்பதை உறுதி செய்திருக்கிறோம். ஆனால் இந்த பகுதி தற்பொழுது மிகவும் பாழடைந்த வண்ணம் முன் மண்டப பகுதி உடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த பகுதியினை அரசாங்கம் தொல்லியல் துறை மூலமாக புனரமைப்பு செய்து பிற்கால சந்ததியினர் அறியும் வண்ணம் இதை புதுப்பித்து தரும்படி எங்கள் ஆய்வுக்குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து சேவையை உயர்த்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களிலிருந்து மாற்று வாகனங்கள் உள்ளிட்ட 46 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு வரும் பெரும்பாலான நோயாளிகள் முதலுதவிக்கு பின்னர் சென்னை, செங்கல்பட்டு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுகின்றனர். மருத்துவமனைக்கு வருபவர்கள் ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே 108 சேவைக்கான ஆம்புலன்ஸ் வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் அருகே ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவர்கள் 10 பேர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட மின்சார ரயில் ஒன்று அரக்கோணம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. நெமிலிச்சேரி நிலையத்தை அடைந்தபோது ரயிலில் ஏறிய முகமூடி அணிந்த ஒரு கும்பல் மாநில கல்லூரி மற்றும் அம்பேத்கர் கலைக்கல்லூரி மாணவர்களை கண்மூடித்தனமாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியது. இதில் படுகாயமுற்ற 10 பேர் திருநின்றவூர், திருவள்ளூர் ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். தப்பி ஓடியவர்களை ஆவடி ரயில்வே காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். சென்னையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்தவர் சீனி முகமது. இவர் சென்னை மண்ணடி லிங்கு செட்டி தெருவில் உள்ள ஒரு கிடங்கை வாடகை எடுத்து சிகரெட் விற்பனை செய்து வந்தார். தடை செய்யப்பட்ட பிளாக் சிகரெட்டுகளை அவர் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 180 பாக்கெட் பிளாக் சிகரெட்டுகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகள் மதிப்பு சுமார் ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுபற்றி வழக்கு பதிவு செய்த கடற்கரை காவல்துறையினர் சீனி முகமது என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக விவசாயிகள் ஆடிப்பட்ட விதைப்பு பணிகளை துவக்கியுள்ளனர். விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டுள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் பருத்தி, வெங்காயம், முத்துச்சோளம் உள்ளிட்டவை அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. மாவட்டத்தில் அண்மையில் பரவலாக பெய்து வரும் மழையால் விளைநிலங்கள் போதிய நீர்பிடிப்போடு காணப்படுகின்றன. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப இந்த பருவத்தில் உழுது விவசாய பணிகளை தொடங்க விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பெரம்பலூர், குன்னம், ஆலத்தூர், வேப்பூர், வேப்பந்தட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் டிராக்டர்களை தவிர்த்து மாடுகளை கொண்டு ஏற்பூட்டி உழுது வருகின்றனர். இதனால் நிலம் தளர்வாகி சாகுபடி சிறப்பாக இருக்கும் என்று கூறும் விவசாயிகள் கடலை, வெங்காயம் உள்ளிட்டவற்றை பயிரிடும் பணிகளையும் மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு ஆடி மாதத்திற்கு முன்னரே மழை பெய்துள்ளதால் சாகுபடியும் நிறைவாக இருக்கும் என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் உழவு ஓட்டி போட்டிருக்கோம். கடலை, சோளம் இது மாதிரி எல்லாம் சாகுபடி பண்ணலான்ட்டு உழவு ஓட்டியிருக்கோம். 5 வருஷமாக இது மாதிரி மழை இல்லை. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்தவரை நல்லா ஆடி மாதம் முன்கூட்டியே மழை பெய்ஞ்சிருக்கு. அதை வச்சு நல்ல முறையில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் இவ்வளவு காலமாக ஆடிப்பட்டத்தில் மழை ஒழுங்காக பெய்யாததுனால வறட்சியாக இருந்த ஒரு பயிரும் ஒன்றும் சரியாக செய்ய முடியவில்லை. இப்போ ஆடி மாதம் மழை பெய்தது மீண்டும் கடலை சாகுபடி செய்ய ஆரம்பித்திருக்கோம். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிவகங்கை அருகே கொங்கேஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் ஆசிரமம் கிராமத்தில் சுயம்புவாக அமைந்த பழமையான கொங்கேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமி நாளன்று உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடத்தப்படும். இதன்படி கோவிலில் ஏழுமுக காளியம்மன் சந்நிதி முன்பு நடத்தப்பட்ட விளக்கு பூஜையில் 2001 பெண்கள் பங்கேற்றனர். விளக்கு பூஜையை தொடர்ந்து கொங்கேஸ்வரருக்கும் ஏழுமுக காளியம்மனுக்கும் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 300 ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த கோயிலினுடைய சிறப்பு மிக சுற்று வட்டாரத்தில் உள்ள பல ஊர்களில் உள்ள குடிகள் வந்து 1000 ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு மேலே உள்ள குடிகள் இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விளக்கு பூஜையினுடைய நோக்கமே சுற்று வட்டாரத்தில் இருக்க விவசாய பெருங்குடி மக்களுடைய விவசாயம் செழிக்க மழை வேண்டி கண்மாய்கள்லாம் நிரம்ப வேண்டிய என்பதற்காக குறிப்பாக இந்த விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி திருச்சி காவிரி கரையில் நடைபெற்ற ஆரத்தி வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து இயற்கையும் விவசாயமும் வளம் கொழிக்க வேண்டும் என்பதற்காக வட மாநிலங்களில் ஆறுகளின் கரைகளில் நாள்தோறும் ஆரத்தி வழிபாடு நடைபெறும். இதேபோல காவிரி பாயும் மாவட்டங்களில் விவசாயம் செழிக்க வேண்டி ஆடி பௌர்ணமி நாளான நேற்று திருச்சி காவிரி கரையில் ஆரத்தி வழிபாடு நடத்தப்பட்டது.
ஸ்ரீரங்கம் ஆரத்தி குழு சார்பில் அம்மா மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மன்னார்குடி ஸ்ரீ ஸ்ரீ செண்டலக்கார செண்பக மன்னார் ஜீயர் சுவாமிகள் தலைமையில் ஆரத்தி எடுக்கப்பட்டது. பாவங்கள் எல்லாத்தையும் கங்காஸ்தானம் எப்படி மோட்சத்துக்கும் எல்லாம் சர்வ ரோக நிவாரண சர்வ பாப்ப விமோச்சன கங்காஸ்தானம் சொல்றோமோ அதே மாதிரிதான் காவேரிக்கும் காவேரி ஸ்தானம் பாப்ப விமோச்சனம் சொல்றது உண்டு. இங்க எத்தனைலாம் கோவில் இருக்கோ அத்தனைக்கும் காவேரி தீர்த்தம் தான் முக்கியம். ஆகையினால் அந்த தீர்த்தத்தை நம்ம எல்லாம் சுத்தமா வைக்கக்கூடிய ஏற்பாடு நம்ம எல்லாரும் பண்ணணும். சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு செய்யப்பட்டிருந்த 1000 கண் சிறப்பு அலங்காரத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலத்தில் திருமணிமுத்தாறு ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் கோவில் பழமையானது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் நடத்தப்படும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆடி மாதம் தொடங்கியது முதல் நாள்தோறும் சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும். இதன்படி நேற்று எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் சிறப்பு வாய்ந்த 1000 கண் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 1000 கண் அலங்காரத்தில் வீற்றிருந்த கோட்டை மாரியம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். தமிழகத்தில் மிகவும் சிறப்பு பெற்ற கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு ஆடி பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. ஆடி 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. உருளை தண்டம் போடுறது, அழகு கொடுத்துதல், தீச்சட்டி எடுத்தல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு வேண்டுதல்களை வந்து அன்னைக்கு வந்து அந்த பண்டிகையில் வந்து நிறைவேற்றுவாங்க. குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஹிலாரியுடன் மோதுகிறார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் போட்டியிட குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் பல்வேறு மாகாணங்களில் நடைபெற்றன. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக ஹிலாரி கிளின்டன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளர் தேர்வில் களமிறங்கிய டொனால்டு ட்ரம்ப் 1237 பிரதிநிதிகளின் வாக்குகளை பெற்றதால் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் அதிபர் தேர்தலில் ஹிலாரி மற்றும் ட்ரம்ப் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் குடியிருப்பு பகுதிகளில் அமெரிக்க கூட்டுப்படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 50க்கும் அதிகமானோர் பலியாகினர். சிரியாவில் IS தீவிரவாதிகள் அமைப்பின் பிடியில் உள்ள பகுதிகளில் அமெரிக்க கூட்டுப்படையினர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தினர். டமாஸ்கஸ் நகருக்கு அருகே தராயா, டவுமாய் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் இந்த தாக்குதல் அரங்கேறியது. இதில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் அதிகமானோர் பலியாகினர். ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். IS அமைப்பினரின் நிலைகள் என்ற தவறான கணிப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குண்டுகள் வீசப்படுவதை அறிந்த மக்கள் கிராமங்களை விட்டு வெளியேற முயன்ற போது தாக்குதலுக்கு உள்ளானதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ நகரம் சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டத் தொடங்கியுள்ளது. உலக விளையாட்டு திருவிழாவான 2016 ஒலிம்பிக் போட்டிகள் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான கட்டமைப்பு வசதிகளை பிரேசில் முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. இது தவிர விளையாட்டு வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளும் ஏராளமாக அமைக்கப்பட்டுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க 2 வாரங்கள் உள்ள நிலையில் தற்போதே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கு வந்துள்ளனர். 40 டிகிரி செல்சியஸ் வெயிலில் கொளுத்துவதால் ஏராளமானோர் கடற்கரையில் குவிந்தனர். Se envolver mais com todos os esportes, às vezes se identificar com um esporte ou outro, porque eu acho que é assim que começa, né? A gente ter os espelhos, a gente olhar os outros jogadores fazendo aquilo e você querer ser um deles. Então eu estou muito feliz,
Espero que as Olimpíadas aqui no Brasil seja muito legal. E vamos ver, torcer pro Brasil. துருக்கியில் நடைபெற்று வரும் பள்ளிகளுக்கு இடையிலான பன்னாட்டு தடகள போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பள்ளிகளுக்கு இடையிலான பன்னாட்டு தடகள போட்டிகள் துருக்கி நாட்டில் டிராப்சோன் நகரில் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 11 பேர் பங்கேற்றனர். இவர்களில் 600 மீட்டர் ஓட்டப்பிரிவில் கோவை கணபதியில் உள்ள CMS பள்ளி மாணவி எல் சமயஸ்ரீ வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதையடுத்து விமானம் மூலம் கோவை வந்த அவருக்கு சக மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 200, 600, 800 ரிலேல சில்வர் மெடல் பண்ணேன் டர்க்கியில். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஸ்கூல் சாம்பியன்ஷிப், அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்காக நான் மெடல் வின் பண்ணியிருக்கேன். டர்க்கியில் இஸ்தான்புல்லில் தான் ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் நாங்கள் இருந்தது வந்து ட்ராப் ஜோனில் தான் இருந்தோம். ஆனால் அங்கே அவ்வளோக்கும் நல்லா சேஃப்டியாக கூட்டிகிட்டு போனாங்க, சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரகண்டில் திருவள்ளுவர் சிலை மீண்டும் நிறுவப்பட்டது. தருண் விஜய் தகவல். அப்துல் கலாம் நினைவிடம் அடிக்கல் நாட்டு விழா வரும் 27இல் நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு. மருத்துவ நுழைவுத் தேர்வை அங்கீகரிக்கும் சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேறியது. RSS தொடர்பான ராகுல் காந்தி பேச்சு மன்னிப்பு கோர மாட்டார் என காங்கிரஸ் கருத்து. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.